ஷாலினி, என்னடி இன்னைக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொன்னேன், நல்லா எழுது சரியா? நல்லா எழுதிட்டு வரணும். பழைய ஸ்கூலில் செஞ்ச மாதிரி இங்கேயும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நான்லாம் நல்லா படிச்சிட்டேம்மா. ரவி தாம்மா ஒன்றும் படிக்காமல் இப்போ உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட சொல்லுங்கம்மா, நான் நைட்டே படித்து வச்சிட்டேன். அவன்கிட்ட சொன்னால் கேட்க வாடி போகிறான். அங்கே பாரு, நைட்டெல்லாம் நல்லா டிவி பார்த்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இப்போ உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு, விழுந்து விழுந்து. காலையில் ஸ்கூலுக்கு கிளம்ப லேட் ஆகுது, இப்போ உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. இல்லை ரவி, வேமா படிச்சு முடிடா, ஸ்கூலுக்கு போக லேட் ஆகுதுல. ஏம்மா இருங்கம்மா, எனக்கே மண்டையில ஏற மாட்டுது. நான் வேற படிச்சுட்டே உட்காந்துருக்கேன். அப்பா நீங்க வேறம்மா இருங்கம்மா, இன்னும் நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுவேம்மா. அவ்வளவுதான் முடிய போகுது. என்னமோ பண்ணுடா நீ. சரி ஷாலினி, நீ உனக்கு தலையை பின்னியாச்சு, நீ கிளம்பு வேமா. பேக் எடுத்துருவா போ. பேக் எடுத்தும் புக்கெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோ. எக்ஸாம் பேடெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோ. அப்புறம் அதைக்கான இதைக்கான தேடிக்கிட்டு இருக்காத என்ன போ. சரிம்மா, நான் பேக் எடுத்துட்டு கிளம்புறேன். அப்போ என்னடா ரவி, இன்னும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க போல? அதான் சொன்னேன், நைட்டே ஏதாச்சும் எடுத்து வச்சு பாரு. நீ கேட்கவே மாட்டேன்ட்ட. மார்னிங் தமிழ் எக்ஸாம் வேற. இன்னைக்கு தமிழ் மேம் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டுன்னு உனக்கும் தெரியும்ல, புது மேமு. இன்னைக்கு அவ்வளோதான், நீ நல்ல மார்க் எடுக்கலைன்னா செத்த அவங்கள்ட்ட. சரி சரி, நீ பாடி, நான் பேக் எடுத்துட்டு நான் கிளம்புறேன்ப்பா. நான் ஏதோ படிச்சுட்டேன், ஓரளவாவது படிச்சிருக்கேன் நான். சரி, நான் வேகமாக போக போகிறேன்ப்பா. நீ வரதா இருந்தா வா, நான் போயிட்டு வரேன். நீ ரொம்ப பேசாம வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போ. சரிம்மா, நாங்கள் கிளம்புறோம்மா. ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு எக்ஸாமுக்கு. அது வாட்டுக்கு லேட்டாக போனால் திட்ட போகிறாங்கம்மா. நாங்கள் போயிட்டு வரோம்மா. சரி ரவி, ஷாலினி நல்லா எழுதுங்க எக்ஸாம் சரியா? நல்ல மார்க் எடுக்கணும். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. வாடா ரவி, லேட் ஆகுது, வேகமாக போகலாம். எல்லாருமே உட்காந்து நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. வா, நம்மளும் ஒரு ரிவிஷன் பார்ப்போம் சரியா? அப்பதான் நல்லா எக்ஸாம் எழுத முடியும். என்னது ரிவிஷனா? ஏதாச்சும் படிச்சாதானே ரிவிஷன் பார்க்கறதுக்கு. வீடு வீடு எத்தனை தடவை படிச்சாலும் அந்த டூ எப்படி போறதுன்னே ஞாபகம் வர மாட்டேங்குது. நல்லா மனப்பாடம் பண்ணணும். ஒரு தடவை எழுதி கூட பார்த்துருவோம் நம்ம. ஐயோ, இன்னும் படிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்கு தான் நம்ம முதல்ல இந்த ஸ்டடி ஹாலிடேஸ் விடுறப்பயே நம்ம படிச்சிருக்கணும். இல்லாட்டி டியூஷன்லயாச்சும் படிச்சிருக்கணும். படிக்காம விட்டது தப்பா போச்சு. இப்போ எதுவுமே மண்டையில ஏற மாட்டுது. என்ன செய்யறதுனே தெரியல. என்ன பசங்களா, எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டீங்க போல. சரி சரி, எல்லாமே நோட் புக்ஸை கொண்டு வந்து டேபிள் அடிக்குவீங்க சரியா? எக்ஸாம் டைம் வேறு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. விட்டால் நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க போல். இப்போ நான் அட்டண்டன்ஸ் எடுக்கிற அளவு தான் டைம் உங்களுக்கு. நான் அட்டண்டன்ஸ் எடுத்துட்டேன்னா அடுத்து நான் கொஸ்டின் பேப்பர் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் சரியா? அதுவும் உங்கள் டேபிளில் வச்சுருமா, அங்கக்குள்ளே வச்சுருமா. புக்ஸ் எல்லாமேவும் எல்லாருமே புக்ஸ் எல்லாமே டேபிளில் கொண்டு வந்து வைங்க. யார் புக்ஸுமே வந்து டேபிளில், உங்கள் டேபிளில் இருக்கக்கூடாது சரியா? என்னோடய டேபிளில் தான் அவங்க புக்ஸ் எல்லாமே அடுக்கி வைக்கணும். ஏமா, உங்களுக்கு நான் தனியாக சொல்லணுமா? நீங்களும் கொண்டு வந்து புக் எல்லாமே அடுக்கி வைங்க டேபிளில். அட்டண்டன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா பேசவே கூடாது. யாராவது பேசுகிறத பார்த்தேன் அவ்வளோதான். இடையில எனக்கு பேசுகிறத பார்த்தா சரியாக கோவம் வரும், அடி பிச்சிருவேன் அவங்கள. இப்போயே சொல்லிட்டேன், அட்டண்டன்ஸ் எடுக்கும் போது பேசாதீங்க சரிம்மா? ஒவ்வொருத்தராக அட்டண்டன்ஸுக்கு பதில் சொல்லுங்கள். ஏஞ்சலினா, ஃபாத்திமா, மாயா, மீனா, பிரியா, அடுத்து ஷாலினி, ஸ்டெல்லா, ரவி, வெண்ணிலா. சரிம்மா, பரவாயில்லையே, எல்லாருமே எக்ஸாமுக்கு ஆப்சண்ட் ஆகாமல் வந்துட்டீங்க. சரி, இப்போ நான் கொஸ்டின் பேப்பரை கொடுக்குறேன். இந்த பக்கத்துலேருந்து நான் கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டு வரேன். வாழ்த்துக்கள் பசங்களா எல்லாத்துக்குமேவும். எல்லாருமே நல்லா எக்ஸாம் எழுதுங்க. எல்லாருமே நல்ல மார்க் தான் எடுக்கணும் சரியா? கொஸ்டின் பேப்பரை நல்லா வாசித்து பாருங்கள் பசங்களா. நல்லா வாசித்து பார்த்து எழுதுங்க சரியா? அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி அதை விட்டுட்டேன் இதை விட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது. நல்லா கொஸ்டின் பேப்பரை வாசித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஃபாத்திமா, நம்ம படிச்சது எல்லாமே வந்திருக்கு ஃபாத்திமா. நல்ல மார்க் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஆமா மீனா, நல்ல நல்ல கொஸ்டினா கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டினா தான் கேட்டிருக்காங்க. என்ன இது, கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே தலையெல்லாம் சுத்துது. ஒண்ணுமே தெரியலையே, என்ன எழுதுறதுனே தெரியல. என்ன பேச்சு சத்தம் கேக்குது? கொஸ்டின் பேப்பர் கொடுத்த பின்னாடியும் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? யாருமே பேசக்கூடாது. பேசுறவங்கள பார்த்தேன் அவ்வளோதான். இந்தாங்க ஆன்சர் சீட்டு வாங்கிக்கோங்க, எழுத ஆரம்பிங்க எல்லாருமே.
ஃபஸ்ட்டு வேகமாக உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே எழுதிருங்க பசங்களா. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாத்தையுமே எழுதிருங்க. அடுத்து கொஞ்சம் யோசித்து எழுதுறத கொஞ்சம் நேரம் கழித்து லாஸ்ட்டில் கூட எழுதிக்கலாம் சரியா. அதை ஃபஸ்ட்லேயும் யோசிக்கிற கொஸ்டினை எழுதி யோசித்து நேரத்தை வீணடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க சரியா. யோசிக்கிற கொஸ்டினை லாஸ்ட்டில் எழுதிக்கோங்க. தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு எழுதிருங்க. என்னது ஏதேனும் 5 வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகளா? இது 10 மார்க் கேட்டிருக்காங்களா? சரி சரி, நம்மளுக்கு தெரியாத தமிழ் வார்த்தையா? என்ன எழுதலாம்? சரி, நம்ம தான் நிறைய படம் பேர் பார்த்துருக்கோமே, அதை எழுதி வச்சிருவோம் ஒவ்வொன்றும். அது எல்லாமே தமிழ் வார்த்தை தானே. அதுக்கு 10 மார்க் போட்டாங்கன்னா எப்படியும் பாஸ் ஆயிடலாம். மிஸ் அடிஷ்னல் சீட் வேணும் மிஸ். யாருக்கு அடிஷ்னல் சீட்டு வேணும்? மிஸ் எனக்கு தான் அடிஷ்னல் சீட் வேணும் மிஸ். கொடுங்க ஒரு அடிஷ்னல் சீட்டு. என்னப்பா ரவி நல்லா படிச்சிருக்க போலேப்பா. சரி இரு, அடிஷ்னல் சீட் தரேன். இந்த ரவி அடிஷ்னல் பேப்பரு. ஆனால் வேகமாக ஃபாஸ்ட்டாக எழுது சரியா. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ரவி என்னடா அடிஷனல் பேப்பர்லாம் வாங்குற? உண்மை சொல்லு, ஏதாச்சும் ஓட்டி தானே வைக்க போற? நீ பாத்தியா ஷாலினி, நீ உன் வேலையை பார்த்து எழுது. மிஸ்டர் சொல்லித்தரவா என்கிட்ட கேட்குற ஆன்சர்னு. சரி பசங்களா, பெல் அடிச்சிட்டாங்க. எல்லாருமே உங்கள் பேப்பரை கொடுங்க. முன் பக்கத்தில் அவங்களோட பேர் வகுப்பு எல்லாமே எழுதியிருக்கீங்களாம்மா? கரெக்டாக அதை எழுதியிருக்கீங்களான்னு ஒரு தடவை பார்த்துக்காங்க சரியா. இல்லாட்டி பேப்பர் மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பிரச்சனையாகி போயிடும். முன் பக்கத்தில் எல்லாருமே கரெக்டாக அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக எழுதிருங்கம்மா. எல்லார்ட்டையுமே பேப்பரை வாங்கிட்டேன்ல பசங்களா. சரி, நான் ஆஃப்டர்நூன்லேயே லஞ்சு பீரியட்லேயே நான் திருத்தி கொண்டு வந்துடுவேன். ஆஃப்டர்நூன் செஷன் இருக்குல்ல, அதில் நான் உங்களுக்கு பேப்பரை கொடுத்துருவேன் சரியா. இதை திருத்துறதுலாம் அவ்வளோ கஷ்டம் இல்லை, நான் வேகமாகவே திருத்தி கொடுத்துருவேன். ஆனால் மார்க் ஷீட் வந்து நீங்கள் ஸ்கூல் ரீஓப்பன் அப்போ தான் கிடைக்கும். என்ன இந்த அம்மா மதியானமே பேப்பர் கொடுத்துருவேன்னு சொல்லுது. ஐயோ, நம்ம வேற கேவலமா எழுதிருக்கோமே. என்ன ரவி ரொம்ப பயப்படுற போல, உன் பயம் முகத்திலே தெரியுதே. சரி பசங்களா, மதியானம் சாப்பாடு பெல் அடிச்சிருச்சு. எல்லாமே சாப்பிட்டு மதியான கிளாஸ்க்கு வந்துருங்க. குட் ஆஃப்டர்நூன் பசங்களா. சரி, எல்லாருமே உட்காருங்க. சரி, நான் பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொருத்தவங்களுக்கா பேப்பர் கொடுக்குறேன் நான். முதல் பேப்பர் யாரோடது? ஏஞ்சலினாவுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது தமிழில். அவ்வளோவா தமிழே வராது போல், நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. பாருமா என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்னு. துணைக்கால்லாம் சரியாக போடு. நல்லா எழுதணும் இனிமேல் சரியா. ஓகே மிஸ், நான் இனிமேல் சரி பண்ணிக்கிறேன் மிஸ். இருந்தாலும் நீ கையை நீட்டு. இப்போ 2 அடி போட்டால் தான் அடுத்து நீ எழுதுகிறப்ப ஞாபகம் வரும் நல்லா. அப்போ தான் நீ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுவ. அடுத்து ரொம்ப வலிக்குது மிஸ், போதும் மிஸ். அடுத்த பேப்பர் யாரோடது? ஃபாத்திமாவுக்கு அவ்வளோவா மிஸ்டேக்ஸ் இல்லை. அவ்வளோவா இல்லைம்மா, நீ நல்லா தான் எழுதியிருக்க. இந்த அப்படி. அடுத்த பேப்பர் யாரோடது? ஷாலினி. இந்த ஷாலினி, நீயும் 80 மார்க் வாங்கியிருக்கம்மா. 100க்கு பரவாயில்ல. எல்லாமே ஓரளவு நல்ல மார்க் தான் எடுத்திருக்கீங்க. இந்தம்மா உனக்கும் ஒரு சில மிஸ்டேக் தான், ஒரே ஒரு மிஸ்டேக் தான் விட்டுருக்க. பரவாயில்ல. எப்படி ஷாலினி இவ்வளோ மார்க் எடுத்த? நான் நைட்லாம் உட்காந்து படித்தேன். நீ நல்லா வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருந்தல. அடுத்து மாயாவும் ஓரளவு பரவாயில்ல, 79 மார்க் வாங்கியிருக்க. இந்தம்மா. அடுத்த பேப்பர் இந்த சாரோட தான். இதை அப்புறமேல் பார்த்துக்குருவோம். அடுத்து பிரியா 50 மார்க் தான். என்னதான் எழுதுறீங்கன்னு தெரியல. என்ன பென்சில் ரப்பர்லாம் எழுதி வச்சுருக்க? அதெல்லாம் தமிழ் வார்த்தையா உனக்கு? எழுதுகோல் அதுக்கப்புறம் அழிப்பான் தானே தமிழ் வார்த்தை. கை நீட்டு. உனக்குலாம் அடி போட்டால் தான் அடுத்திருந்து கரெக்டாக எழுதுவேன். அடுத்து யாரோட பேப்பரு? ஸ்டெல்லா. நீ ஃபஸ்ட்டு ஓ நேமை நல்லா எழுதுமா. அதையே அடிச்சு எழுதி வச்சுருக்க. அடுத்து யார்? வெண்ணிலாவும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. அடுத்து சரி பண்ணிக்கோ சரியா. அடுத்து மீனாக்கு கிளாப் பண்ணுங்க எல்லாமேவும். 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கா. வெரி குட் மீனா, நல்லா எழுதியிருக்கம்மா. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு தாள் 100க்கு 100 மார்க் வாங்கியிருந்தாங்களே, நிலாவுக்கும் எல்லாருமே கிளாப் பண்ணுங்க. இவளும் 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கா. வெரி குட்மா நிலா. எல்லா பேப்பரும் கொடுத்தாச்சுல. அடுத்து கடைசி இது யாரோட பேப்பரு?
ரவி ரவி யாருப்பா? ரவி எந்திரிப்பா, எந்திரிச்சு பெஞ்ச் மேல நில்லுங்க. என்ன நம்மளை மட்டும் எந்திரிக்க சொல்லியிருக்காங்க? நம்ம 100க்கு 150 மார்க் வாங்கிட்டோமா என்ன? அதனால எதுவும் எந்திரிக்க சொல்லியிருக்காங்களா? இந்த அவனோட பேப்பரை நீயே ரீட் பண்ணி காட்டு. நீ என்னென்னலாம் ஆன்சர்ல எழுதியிருக்கியோ அதெல்லாம் ரீட் பண்ணி காட்டுங்க சார். ரீட் பண்ணுன்னு சொன்னேன், ஒழுங்கா ரீட் பண்ணு, அடி வாங்கிறாத. இதோ ரீட் பண்றேன் மிஸ். வீரம் தெரி குட்கு பே ஆ கத்தி பட்டாசு. சரி, இதெல்லாம் என்னதுப்பா? நீயா சொல்றியா இல்லை நானா அடிச்சு சொல்லவா? மிஸ் இதெல்லாம் தமிழ் வார்த்தைகள் மிஸ். தமிழ் வார்த்தைகள் தான் எழுதியிருக்கேன் மிஸ். ஏய் பொய் சொல்லாத, இதெல்லாம் சினிமா பேரு தானே. என்னென்ன சினிமா பார்த்துருக்கேன்னு நீயும் பாரு. படம் மட்டும்தான் பார்ப்ப போல, படம் பேராக எழுதி வச்சிருக்க. அது என்ன வீரம் கத்தி அந்த பட்டாசு கூட ஓகே, அது என்ன கூப்பேயா? அது என்னது? அது மட்டும் இல்லாமல் தெரி என்னென்னமா எழுதி வச்சிருக்க, அதெல்லாம் உனக்கு தமிழ் வார்த்தையா? கூப்பேயானா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லு. கூப்பேயானா அப்படின்னா குட் பேட் அக்லி மிஸ். என்ன சார்? அப்படியா? எவ்வளோ தைரியம் இருந்தா sorry miss, நீ இனிமேல் தமிழ் இப்படி எக்ஸாம்ல பண்ண மாட்டேன் miss. சினிமா வலிக்குது பேரும் miss, படம் பேரும் miss. எல்லாத்தையும் எங்க எழுதி parents வைப்ப. எல்லாம் சொல்லிடாதீங்க miss. ஆக மொத்தம் Please நீ miss. வந்து ஆன்சர் Sorry miss, எழுதல. நான் இனிமேல் இப்படி இதுதான் பண்ண நீ மாட்டேன் பண்ணிக்கிட்டு miss. இருந்திருக்க, இனிமேல் படிக்காம ஒழுங்கா நைட்டு miss. ஃபுல்லா. Miss, நல்லா அடி வேணாம் miss, வாங்கிக்கோ. நான் இந்தா இனிமேல் இப்படி பண்ண உன்னெல்லாம் மாட்டேன் அடிச்சாதான் miss. நீ எல்லாம் நல்லா திருந்துவ. exam எத்தனை தடவை நான் எழுதுறேன் உனக்கு miss. சொல்லியிருக்கேன், இன்னொரு எத்தனை தடவை தடவை வான் exam பண்ணியிருக்கேன் எழுதுறேன் உன்னை. miss. இனிமேல் இப்படி உன்னை பண்ண பார்த்தாலே மாட்டேன் தெரியுது miss. படிக்கவே Sorry மாட்டேன்னு. miss, இனிமேல் இப்படி பண்ண இருக்கட்டும், மாட்டேன் பேரண்ட்ஸ் miss. மீட்டிங்ல உன்னை வலிக்குது சொல்லி miss. கொடுத்து உன்னை Miss, எப்படி எங்க அடி parents வாங்கிடுறேன்னு எல்லாம் பாரு. சொல்லிடாதீங்க உனக்கு miss. எவ்வளோ தைரியம் Please இருக்கணும், miss. கொஞ்சம் Sorry கூட miss, நான் பயமே இனிமேல் இல்லாம இப்படி பண்ண இருந்திருக்க மாட்டேன் இத்தனை miss. நாளா. இனிமேல் ஒழுங்கா இருக்கிறேன் இருக்கட்டும், miss. இனிமேல் உன்னை எப்படி பார்க்கணுமோ நான் அப்படி பார்த்துக்கிறேன். என்ன எல்லாருமே வாய் பார்த்துட்டு இருக்கீங்க? அடுத்து என்ன எக்ஸாமோ அதை எடுத்து படிக்க வேண்டியது தானே. நாளைக்கு என்ன எக்ஸாம்? இங்கிலீஷ் தானே, ஆயிஷா மிஸ்ஸோட சப்ஜெக்ட் தானே, அதை எடுத்து படிக்க வேண்டியது தானே.